வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தியூ சேனல். இன்றைக்கி நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவு டிஎன்இபி கேங்மேன் சம்மந்தமாக, ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக. எனது நீண்ட நாட்களாக தொடரும் போராட்டமாக இருக்குது. இந்த ஆட்சிக்கு, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு ஆல்மோஸ்ட் 3.5 years முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியினரும், ஒவ்வொரு சங்கங்களும், டிஎன்இபி கேங்மேன் நண்பர்களும், ஒப்பந்த தொழிலாளர்களும் போராடிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதற்கான தீர்வு இன்னுமே கிடைக்கல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்இபி கேங்மேன் கொரோனா டைம்லேயே இதுக்கான பணியாணைகள் எல்லாம் கொடுத்து, அப்பயே 5000 கேங்மேன்களுக்கான பணியாணை வழங்காமல் இருந்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட். அதுக்கப்புறம் ஆட்சி மாறினதுக்கப்புறம் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தருணம் அது. இருந்தாலும் இது வரைக்கும் அதற்கான தீர்வு எட்டப்படலை அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2 weeksக்கு முன்னாடி ஹைகோர்ட் கேட்டிருந்தாங்க, இவங்களுக்கான ஆக்ஷன் என்ன, இந்த பணியிடங்கள் நிறையா இருக்குது, காலி பணியிடங்கள் இருக்குது, அதை எப்படி நிரப்ப போகிறீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு பதிலும் இன்னும் இது வரைக்கும் சரிவர ஒரு பதில் கிடைக்கல. அரசு தரப்புலேருந்து சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னா, நிதிச்சுமை காரணமாக யாரையுமே ரெக்ரூட் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே டிஎன்இபியில் ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த நிதிச்சுமையினால் அவங்களால இன்னும் அந்த சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு உண்மையை மறைச்சு இன்னும் ஆள் எடுக்காமல் தான் இருக்காங்க. அதனால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் பணிச்சுமை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதை இட்டு நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அரசு இதை கவனத்தில் கொண்டு இந்த 5000 கேங்மேன் நண்பர்களுக்கான வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படையுது. ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமே அவங்க அந்த பணிக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அதை அரசு கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லா சங்கங்களும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான தீர்வு இது வரைக்கும் எட்டப்படலை அப்படின்றது தான் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மின் வாரியத்தில் இருந்த அதிகாரிகள் மாறிட்டே இருக்காங்க, அமைச்சரும் மாறிட்டே இருக்காங்க. ஆனால் இதற்கான தீர்வு மட்டும் இன்னும் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அரசு இது கவனத்தில் கொண்டு அந்த 5000 கேங்மேன் நண்பர்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் இந்த வேலையை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். சங்கங்களும் போராடிட்டே இருக்காங்க. அதற்கான ஒரு தீர்வு கிடைச்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷப்படும். நன்றி, வணக்கம். நல்லதே எதிர்பார்ப்போம். நன்றி.